ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். சட்ட விழிப்புணர்வு அவசியம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மிகவும் அவசியமானது. உடனுக்குடன் நீங்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து மக்கள் உங்கள் மூலமாக சட்டம் அறிந்து கொள்வார்கள். ஒரு கேஸோ இல்லை ஒரு சட்டமோ ஒரு ப்ரொசீஜரோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வந்து வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு வடிவமான அந்த விஷயம் வந்து புரிய வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்து கொள்கிறோம். இது வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஷாப்பிங் மாலில் வந்து பார்க்கிங் கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. அது வந்து சட்டப்படி வசூலிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வழக்கு. இந்த வழக்கு வந்து நுகர்வோர் நீதிமன்றம் சென்னையில் வந்து நடந்த வழக்கு. இந்த வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறபோது பார்த்திங்கன்னா, ஷாப்பிங் மாலில் வந்து பார்க்கிங் கட்டணம் வந்து வசூலிப்பது நியாயமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியாயமற்றது அப்படிங்கும்போது வசூலிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பொருள். நுகர்வோர் மன்றம் வந்து தீர்ப்பு வந்து இதில் வழங்கியிருக்கு. அதனால் வந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. நீங்கள் வந்து சட்டம் தெரிந்துக்கோங்க. ஷாப்பிங் மாலில் வந்து பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கொள்ளுங்க. என்ன நம்ம இந்த வழக்கு வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வழக்கு என்னன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய வழக்கு இல்லை, சின்ன சுருக்கமாக நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த இதை. அதனால் வந்து இந்த முழு வீடியோவும் பார்த்தா வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதாவது பார்க்கும்பொழுது திருமங்கலத்தில் வந்து ஒரு விஆர் மால் அப்படின்னு ஒரு விஆர் மால் இருக்கிறது சென்னையில் உள்ள திருமங்கலத்தில். அதில் வந்து வாகன நிறுத்த கட்டண விதிப்படி நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்ற சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்வு மன்றம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது, இந்த வழக்கு வந்து கொசப்பேட்டையை சேர்ந்த அருண்குமார் வந்து தாக்கல் செய்த புகாரின் பேரில் வந்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வந்து வழங்கியது. இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படிங்கும் பொழுது பார்க்கிங் கட்டணம் வந்து வசூலிப்பது உடனடியாக நிறுத்துமாறு வந்து மால் நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டது. அதாவது விஆர் மால் வந்து திருமங்கலத்தில் இருக்கிற மால் நிறுவனத்திற்கு, அதனுடைய நிர்வாகத்திற்கு வந்து நுகர்வோர் மன்றம் வந்து நிறுத்துங்க, இந்த மாதிரி பார்க்கிங் வந்து கட்டணம் வசூலிக்க வந்து முடியாது உங்களால் சட்டப்படி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எதனால் முடியாது அப்படிங்கும்போது பார்க்கலாம் நம்ம என்ன அப்படிங்கிறத வழக்கை. இந்த வழக்கு வந்து ஏப்ரல் 26, 2023 அன்று மாலுக்கு சென்ற போது யாருக்கு பார்த்தீங்கன்னா அருண்குமார்ங்கிறவர் தனது இருசக்கர வாகனத்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து நிறுத்தியிருக்காரு. அதற்கு 80 ரூபாய் வந்து வசூலிக்கப்பட்டது. இந்த கட்டணத்தை கேள்வி எழுப்பிய குமார் பார்த்தீங்கன்னா, மால்கள் வந்து தங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு பார்க்கிங் வசதியை வந்து இலவசமாக வந்து இடங்களை வந்து வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சுட்டி காட்டுகிறார். என்ன, நாங்கள் வந்து உங்களுடைய மாலில் வந்து ஒரு வாடிக்கையாளராக இருக்கும்பொழுது எங்களுக்கே வந்து ஏன் வந்து இதை வந்து வசூலிக்கிறீர்கள் பார்க்கிங்கை, இது வந்து என்ன வந்து ஒரு பொருட்காட்சியான இடமா அப்படிங்கிற போல வந்து அவர் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கும் பொழுது வழக்கில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019, அதாவது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 வந்து போதுமான வாகன நிறுத்துமிட வசதிகளை மட்டுமே வழங்குவதை குறிப்பிடுகிறது என்றும், இந்த இடங்கள் இலவசமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடவில்லை என்றும் மாலில் நிர்வாகம் வாதிட்டது.
அதாவது விஆர் மால் சம்பந்தமான வழக்கறிஞர் வந்து இது போல வாழிடுகிறார். இருப்பினும் பார்த்தீங்கன்னா டி கோபிநாத் தலைமையிலான நுகர்வோர் நீதிமன்றம் வந்து மாலால் பார்க்கிங் கட்டணம் விதிப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று, அவ்வாறு செய்ய சட்டப்பூர்வ காரணங்கள் இல்லை என்றும் வந்து கண்டறிந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கார். அதாவது பார்க்கிங் வசதி வந்து இருக்கணும் அப்படின்னு தான் இருக்க ஒழிய, தேவையான ஒரு கட்டிடம் கட்டினா அதுக்கு தேவையான பார்க்கிங் வசதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 இருக்க ஒழிய, எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ஒரு அந்த வசதிக்காக வந்து கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நுகர்வோர் நீதிமன்றம் வந்து நீங்கள் வசூலிப்பது தவறு அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டி வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த மால் வந்து நியாயமற்ற வர்த்தகம், அதாவது அன்ஃபேராக வந்து வசூல் பண்ணுறாங்க அப்படின்னும், அதாவது நம்மளுடைய பார்க்கிங், அதாவது 2 வீலரோ இல்லை வந்து 4 வீலரோ எதையும் வந்து நிறுத்துவதற்கு, மாலில் போவதற்காக நிறுத்துவதற்கு அதை வந்து அன்ஃபேராக வந்து பணம் வசூலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய நுகர்வோர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மால் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் ஈடுபட்டதாக முடிவு செய்து புகார்தாரருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு வந்து 10,000 ரூபாய் இழப்பீடு வந்து நுகர்வோர் நீதிமன்றம் வந்து வழங்கியது. மேலும் பார்த்தீங்கன்னா வழக்கு செலவுக்கு 2,000 வந்து நுகர்வோர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அப்படிங்கிறதும் ஒரு லேண்ட்மார்க் தீர்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இது இப்பகுதியில் வணிக நிறுவனங்களால் பார்க்கிங் வசதிகள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த தீர்ப்பு வந்து அமைந்திருக்கு. அதாவது இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்க்கும்பொழுது, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு இடம் கட்டும் பொழுது, ஒரு மால் கட்டும் பொழுது அந்த மாலில் வந்து எவ்வளோ வருவாங்க, அதுக்கு எவ்வளோ பார்க்கிங் தேவைப்படுமோ அந்த பார்க்கிங் வந்து அப்ரூவல் வாங்கி அந்த பார்க்கிங் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுது. கட்டணம் வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சட்டமும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து விவாதித்து இந்த வழக்கை வந்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இந்த வழக்கில் படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாலில் வந்து எந்த மால்லையுமே சரி, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 படி மாலில் வந்து இலவசமாகத்தான் இடம் வழங்க வேண்டும் என்றும், நம்மளுடைய பணத்தை வந்து கேட்டு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் இருக்குது. அதாவது ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவசமாக இல்லை, ஸ்பேஸ் கொடுக்கணும், பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கும்போது அது வந்து இன்டைரக்டாக வந்து இலவசமாக அப்படிங்கிறத தான் வந்து குறிப்பிடுது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மாலுக்கு வந்து பணம் வாங்குவது தவறானது, பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு உத்தரவாக கருதப்படுகிறது. அதனால் நம்ம இதில் வந்து பதிவிடுகிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சட்டம் புரியும். நம்மளுடைய எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு விதமான வழக்குகள், சட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.